சுந்தரம். என்ன பண்ணிட்டு இருக்க சுந்தரம்? என்னங்க இது? தாய் மாமன் செய்ய வேண்டிய சடங்க சுந்தரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அத நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க நடக்குதுங்க? டென்ஷன் ஆகுது அகிலா. மித்ராவோட அப்பாவால இளநீயை வெட்ட முடியல. அவருக்கு இளநீர் வெட்டுறதுக்கும் வரல. நல்ல நேரம் வேற போயிட்டு இருந்துச்சு. அதான் சுந்தரத்தை இளநீயை வெட்ட சொன்னேன். நீங்க எடுத்த முடிவு ரொம்ப தப்புங்க. இல்ல அகிலா, இது நானா எடுத்த முடிவில்ல. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம குடும்பத்துல ஏற்கனவே நடந்திருக்கு. அத மனசுல வச்சுதான் நான் சுந்தரத்தை இதுக்கு அனுமதிச்சேன். என்ன சொல்றீங்க? உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அகிலா. ஆதிக்கு சின்ன வயசுல மொட்டை அடிச்சு காது குத்தும்போது ஆதி காது குத்திக்க மாட்டேன்னு அழுதுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சுந்தரம் அடியில உட்காந்துதான் ஆதி அழாம காது குத்திக்கிட்டான். ஆதி குழந்தையா இருக்கும்போது சுந்தரம் தாய்மாமா ஸ்தானத்துல இருந்து ஆதிக்கு காது குத்தி சடங்கு செஞ்சிருக்கான். அத மனசுல வச்சுதான் மித்ரா அப்பாவால முடியாததால சுந்தரத்தை நான் செய்ய சொன்னேன். என்ன இந்த ஆள் பேசுறது கேட்டு அகிலா சைலண்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஆகக்கூடாது. என்ன மாமா பேசுறீங்க நீங்க? ஆதி சின்ன வயசா இருக்கும்போது சுந்தர மடியில உட்கார வச்சு காது குத்தணுங்கிறதுக்காக அவன் கல்யாணத்துக்கும் அவரையே சடங்கெல்லாம் செய்ய சொல்லணுமா? நான் சொன்னதை கேட்டு அகிலாவே சும்மா இருக்கும்போது நீ எதுக்காக டென்ஷன் ஆகிற வனஜா? அம்மா, நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. பாதி சடங்கு முடிஞ்சிடுச்சு. மீதியும் அவர்தாம்மா பண்ணணும். சுந்தரம், சுந்தரம், அகிலா தான் சம்மதம் சொல்லியாச்சுல்ல. நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி பூஜையை முடிக்கணும். சீக்கிரம். ஒரு இளநிய வெட்ட தெரியாது உனக்கு? எனக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சு பழக்கம் இல்ல மித்ரா. இருந்தா கூட அவரு ட்ரை பண்ணாரு மித்ரா. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு மித்ரா. இதுக்கு போய் நீயே இவ்ளோ டென்ஷன் ஆகுற மித்ரா? மிஸ் ஆயிடுச்சுன்னு சாதாரணமா சொல்றீங்க? இந்த ஆள் மிஸ் பண்ணதுனால எவ்வளவு பெரிய சான்ஸ் அந்த டிரைவர் சுந்தரத்துக்கு போயிடுச்சுன்னு தெரியுமா? அந்த சுந்தரம் கிராமத்தான். அவன் கிராமத்துல இருந்து வந்த ஆளு. அதனால இளநீரை ஈஸியா வெட்டிட்டான். மறுபடியும் இளநீ வெட்டுறத பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த இளநீ வெட்டுறத சாக்கா வச்சுக்கிட்டு அந்த டிரைவர் சுந்தரத்தை ஆதி தன்னோட தாய் மாமா ஸ்தானத்துல கொண்டு வந்து வச்சுட்டாருன்னு
நான் ஆத்திரத்துல பேசிட்டு இருக்கேன். அது ஏன் உங்க 2 பேருக்கும் புரிய மாட்டேங்குது? அந்த பார்வதி தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானா? இன்னைக்கு அவ அப்பனும் லிஸ்ட்ல சேர்ந்துட்டான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அந்த ஆளுக்கு தாய் மாமா அந்தஸ்து கிடைக்க காரணமும் நீதான். மித்ரா தன்னோட அப்பாவை கை நீட்டி அடிச்சதை நான் பார்த்தேன். திஸ் இஸ் டூ மச் மித்ரா. அன்னைக்கு நீ அடிச்சேன்னா தப்பு என் மேல இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் என்ன தப்பு பண்ண? எதுக்காக அடிக்கிற? நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்காக அடிக்கிற நான் கேட்டுட்டு இருக்க. உன்ன மித்ரா வாங்க ஆதி. என்ன திடீர்னு ஏன் ரூமுக்கு? நான் திடீர்னு வந்தது நல்லதுதான். ஆமா, என்ன நடக்குதுங்க? அது ஒண்ணும் இல்லையே. நம்ம மேரேஜ்க்கு மும்பைல இருந்து யார் யார் வராங்கன்னு சும்மா அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இல்லமா? இல்ல டாடி? ஆமாமா ஆமா மாப்ள. எனக்கு என்னமோ நீங்க டிஸ்கஸ் பண்ற மாதிரி தெரியலையே. சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதி. சும்மா டிஸ்கஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். சரி, டிஸ்கஸ் தானே பண்ணிட்டு இருந்த. அப்புறம் எதுக்கு உங்க அப்பா அடிச்ச? தோளுக்கு மேல வளர்ந்த பொண்ணு அப்பாவை கை நீட்டி அடிக்கிறேன்னா இது உங்க அப்பா தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த ஆள அடிச்சதை ஆதி பார்த்துட்டார் போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? எப்படி சமாளிக்கிறது? சொல்லு மித்ரா, எந்த பொண்ணாவது அப்பாவை கை நீட்டி அடிப்பாளா? அது எந்த குடும்பத்தில் இப்படி நடக்கும்? மாப்ள, எங்க குடும்பத்துல இது சாதாரணமா நடக்கும் மாப்ள. என்னது சாதாரணமா நடக்குமா? உங்க குடும்பத்துல பொண்ணு அப்பாவை கை நீட்டி அடிக்கிறது சாதாரணமா நடக்குமா? என்னங்க பேசுறீங்க? அது மித்ரா சின்ன பொண்ணா இருக்கும் போதே இப்படிதான் பொசுக்கு பொசுக்குன்னு அடிச்சிருவா மாப்ள. என்ன மாப்ள அப்படி பாக்குறீங்க? உண்மையதான் சொல்றேன். அது ஒரே பொண்ணு இல்ல, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். சின்ன வயசுல இருந்து அப்பாவை அடிமா அடிமான்னு சொல்லுவா. மித்ராவும் அதே மாதிரி அடிப்பா. ஆமா. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவளால இந்த பழக்கத்தை மாத்திக்க முடியல. இந்த துப்பாக்கி படத்துல கூட பாத்திருப்பீங்களா மாப்ள? இந்த ஹீரோயின் டென்ஷன் ஆனா அவங்க அப்பாவை அடிப்பால்ல, அதே மாதிரிதான் மித்ராவும். என்ன கௌரி இப்படி பேசாம நிக்கிற? மாப்பிள்ள கிட்ட மித்ராவை பத்தி சொல்லு. ஆமா மாப்ள, அது சின்ன வயசுல இருந்தே மித்ராவுக்கு செல்லம் அதிகமா கொடுத்துட்டோம். அதான் அவ இப்படி நடந்துக்கிறா. இதெல்லாம் ரொம்ப தப்பு. வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு மித்ராக்கு அட்வைஸ் பண்ணுங்க. சரிங்க மாப்ள. என்னமோ எனக்கு இளநீர் வெட்ட தெரியலன்னு சொன்னியே, ஆதி கிட்ட மாட்டின உடனே எப்படி எல்லாம் நடிச்சு காப்பாத்தன பாத்தியா? உங்க நடிப்பை பார்த்து நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஆதி நம்பிட்டாரு. என்னோட நடிப்பை பார்த்ததுக்கு அப்புறமும் நம்பாம இருக்க முடியுமா? ஆதி நம்பல. நம்பலையா? என்ன சொல்ற மித்ரா? ஆதி முகத்துல இருக்கிற குழப்பத்துல இருந்து நீங்க சொன்ன எதையுமே அவர் நம்பலன்னு எனக்கு தெளிவா தெரியுது. ஆதி மனசுல சந்தேகம் வந்துருச்சு. இனிமே நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே. ஓய் பொண்டாட்டி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல பெரியய்யா, இப்பதான் வந்தேன். நீங்க சொன்ன மாதிரியே சொன்ன டைம்க்கு முளைப்பாரி வச்சுட்டேன். வெரி குட். நீங்க சொன்ன மாதிரி முளைப்பாரி வச்சதால எனக்கு சந்தோஷம்தான். ஆனாலும்
என் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு பெரியயா. வருத்தம் இருக்கா? எதுக்கு வருத்தம் பொண்டாட்டி? முதல் தடவையா அம்மா ஒரு வேலை சொல்லி அது முடியாதுன்னு தட்டி கழிச்சிட்டேன். அத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அம்மா என்ன வேலை சொன்னாங்க? அதை எதுக்கு நீ முடியாதுன்னு சொன்ன? மித்ராவுக்கு முளைப்பாரி வைக்க தெரியாதுல்ல, அதனால அம்மா என்ன கூட்டிட்டு வர சொல்லி சிந்து அக்காவை அனுப்பி வச்சாங்க. நீங்களும் அதே நேரத்துல முளைப்பாரி வைக்க சொன்னதுனால எனக்கு உடம்பு சரியில்லை, குளிர் ஜுரம்னு பொய் சொல்லிட்டேன். நல்ல விஷயத்துக்காக போய் சொல்றது தப்பு இல்லைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீ இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. உனக்காக நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன். இது என்னன்னு சொல்லு பாப்போம். தெரியல பெரியயா, நீங்களே சொல்லுங்க. ட்ரை பண்ணி பார்க்காமலே தெரியாதுன்னு சொன்னா எப்படி பொண்டாட்டி? என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. சரி, அப்போ எனக்கு ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க. இது முழுக்க முழுக்க உனக்கு சொந்தமானது. முழுக்க முழுக்க எனக்கு சொந்தமானதுன்னா அது நீங்க மட்டும்தான் பெரியயா. கரெக்டா சொல்ற பொண்டாட்டி. என்ன பெரியயா அது? பிரிச்சு பாரு பொண்டாட்டி. உன் கழுத்துல நான் கட்ட போற தாலி எப்படி இருக்கு? என்ன அப்படி பாக்குற பொண்டாட்டி? இந்த தாலியோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? சொல்லுங்க பெரியயா. தாலி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தாய் மாமன் இளநீ வெட்டி அந்த இளநீர்ல தாலியை குளிர வைக்கணும். அதான் எங்க குடும்பத்தோட வழக்கம். உன் கழுத்துல நான் கட்ட போற இந்த தாலிக்கு தாய் மாமா முறை யார் செஞ்சாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு தாய் மாமா கிடையாது, அதனால மித்ராவோட அப்பா தான் செஞ்சிருப்பாரு. இந்த தாலிக்கு தாய் மாமா முறை செஞ்சது உன்னோட அப்பா, என்னோட மாமனார். அப்பாவா? என்ன பெரிய சொல்றீங்க? எங்க அப்பா உங்களுக்கு தாய் மாமா சடங்கு செஞ்சாரா? ஆமா பொண்டாட்டி. இனிமே நீ என்னோட தாய் மாமன் பொண்ணு, என்னோட முறை பொண்ணு. ஆமா, இந்த சடங்கு செய்யறதுக்குலாம் அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? முதல்ல அம்மா எதிர்த்தாங்க. அப்புறம் நானும் அப்பாவும் பேசி அம்மாவை சம்மதிக்க வச்சுட்டோம். உங்க அப்பாவை ஏத்துக்கிட்ட மாதிரி உன்னையும் அம்மா மருமகளை ஏத்துப்பாங்க பொண்டாட்டி. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க பெரியயா. நீதான் என்னோட தாய் மாமா பொண்ணாயிட்டல, அப்புறம் என்ன பெரியய்யா, மாமான்னு கூப்பிடு. சரிங்க மாமா, சொல்றேன். அன்னைக்கு மித்ரா அவங்க அப்பாவை அடிக்கிறத பார்த்தேன்னு சொன்னல? ஆமா. இன்னைக்கு மித்ரா அவங்க அப்பாவை அடிச்சத நான் பார்த்தேன். நான் போய் கேட்டதுக்கு இது எதுவும் சொல்லி சமாளிக்க பார்த்தாங்க. மித்ராக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. மித்ரா ரூம்ல வச்ச மைக்ல இருந்து
எந்த துப்பும் கிடைக்கலையா மாமா? இது வரைக்கும் எந்த ப்ரூஃபும் கிடைக்கல பொண்டாட்டி. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்க மாமா. இந்தாங்க மாமா. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது மாமா. நான் கிளம்புறேன். சரி பொண்டாட்டி, நீ போ. என்ன ஃபோன் யாரும் எடுக்கல? ரிங் ஆகிட்டே இருக்கேன். மித்ரா ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? ஒருவேளை ஃபோனை எடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்காளோ? அப்படி இருந்தா காலை கட் பண்ணிருப்பாளே. நந்தினி கால் பண்றா. ஹலோ, என்னாச்சு மித்ரா? ஏன் ஃபோன் எடுக்க இவ்ளோ நேரம்? ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்க லேட் ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் உன் கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுல ஒரு குறையும் இல்ல. அகிலாண்டீஸ்வரி ஆண்டி எல்லா ஏற்பாடையும் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட். அங்க யாருக்கும் உன் மேல எந்த சந்தேகமும் இல்லையே? அப்படி சொல்ல முடியாது. ஆதிக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற மித்ரா? அது வந்து நான் அருணாச்சலத்தை அரைஞ்சத ஆதி பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன். ஆனா ஆதி முகம் குழப்பமா இருந்தது. அதனால அது அவரு நம்பலன்னு நினைக்கிறேன். சரி, நான் இப்ப சென்னையில தான் இருக்கேன். உடனே கிளம்பி வா, நாம நேர்ல பேசலாம். ஓ ரியலி? சரி, நீ அட்ரஸ் சொல்ல, நான் உடனே கிளம்பி வரேன். நீ நான் இருக்கிற இடத்துக்கு வராத, நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு, அங்க மீட் பண்ணலாம். ரெஸ்டாரண்டா? ஓகே ஓகே, அதுவும் நல்லதுதான். எந்த ரெஸ்டாரண்ட் வரணும்? ஹாலிடே ரெஸ்டாரண்ட். ஹாலிடே ரெஸ்டாரண்டா? வடபழனில ஒன்னு இருக்கு, டி நகர்ல ஒன்னு இருக்கு. எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும்? வடபழனில இருக்குல்ல, அந்த ரெஸ்டாரண்ட் தான். வந்துரு, நாம மீட் பண்ணலாம். ஓ, வடபழனியா? ஓகே, இன்னும் 15 மினிட்ஸ்ல நான் வடபழனி ஹாலிடே ரெஸ்டாரண்ட்ல இருப்பேன். சரியா? ஓகே. ஏதோ ஒரு பேர் சொல்ல வந்தா, அதுக்குள்ள இந்த அலாரம் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. சரி, இப்படி நம்ம நேரில் தானே போறோம், யாருன்னு பார்த்துடலாம்.